ஏன் ரேகா, சிவாவை நீ எப்ப மீட் பண்ண போற? எங்களோட முதல் சந்திப்பே பயங்கர த்ரில்லிங்கா இருக்கணும். என்ன த்ரில்லிங்கா பண்ண போற? பொறுத்திருந்து பாருங்க. சிவா பத்தி உன்னோட அபிப்பிராயம் என்ன? நல்லா பேசினாரு. அவர் பேச்சுல இருந்தே அவர் ஒரு சாஃப்டான கேரக்டர்ங்கிறது தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம என்னோட கண்டிஷன் சொன்னதுமே உடனே ஒத்துக்கிட்டாரு. பரவாயில்லையே. ரகுபதி சார் மேல அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை. வேற மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சொல்றேனே. எப்போ மீட் பண்ண போற? இன்னும் எதுவும் முடிவு பண்ணல. மீட் பண்ணிட்டு லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணம். முதல்ல எல்லாரும் நம்ம மாதிரி நடிச்சு ஃப்ரெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் காதலுங்கிறாங்க. பாத்துரேக்கா, இப்ப காதலுங்கிற பேர்ல என்னென்னமோ பண்றாங்க. சில பேர் குழந்தைய கொடுத்துட்டு ஏமாத்திடுறாங்க. இப்ப லவ்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உன்னோட சொத்துல இருந்து காசு வரைக்கும் எல்லாத்தையுமே ஆசைப்பட்டு வாங்கிட்டு அப்புறம் ஏமாத்திடுவாங்க. சில பேர் அவங்க அம்மா தங்கச்சி அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பணியாளா தான் நம்மள பாக்குறாங்க. சில பேர் டைம் பாஸ்க்காக கூட லவ் பண்றாங்க. வாரம் ஒரு காதல், நிமிஷத்துக்கு ஒரு காதல், மாசம் ஒரு காதல்னு. கவனமா இரு. இதெல்லாம் நாங்க உன்னை பயமுறுத்துக்காக சொல்லல, எச்சரிக்கை பண்றோம், அவ்வளவுதான். நீ நல்ல விவரமான பொண்ணு, உனக்கு தெரியாது எதுவும் இல்ல. பார்த்து கவனமா எதுனாலும் மூவ் பண்ணு. சரி, நீங்க என் மேல வச்சிருக்கிற அக்கறையால இதெல்லாம் சொல்றீங்க. எனக்கு புரியுது, நான் கவனமா நடந்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம ரகுபதி சாரே ரெக்கமெண்ட் பண்றானா கண்டிப்பா ஒரு நல்லவரா தான் இருக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. பின்ன நீங்க சொன்னதெல்லாம் காதலே இல்லையே. என்னைக்காவும் சொத்துக்காவும் பண்றதெல்லாம் காதலே கிடையாது. அதெல்லாம் உண்மையான காதல் இல்ல. அதனுங்க பேரை சொல்லி ஏமாத்துறாங்க. உண்மையான காதல்னா ஒரு நிமிஷம் அவங்கள பார்த்தா போதும், ஒரு நிமிஷம் அவங்க கூட வாழ்ந்தா போதும், ஏமாத்திட்டே போனாலும் அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறதா உண்மையான காதல். சரி, எதனாலும் சிவாவை மீட் பண்ணிட்டு சொல்லு.